உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒண்ணுதான் அனுப்பிச்சிட்டீங்களா? இது ஏதாவது அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுங்க. போட்டு விட்டுலாம். டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. முதலமைச்சர் உத்தரவிட்ட 4 நாளில் உத்தரவை மீறி லஞ்சம் பெற்ற தவிக நிர்வாகி. தெரியுமா இது அப்படியே நான் போட போறேன். முதல்வர் பேசின 4 நாளில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர் லஞ்சம் வாங்கிட்டாருன்ற இந்த நியூஸ் தான் இன்றைக்கி பயங்கர வைரல். காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ விஜய் அவர்கள் வந்தால் லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிருவேன் வச்சிருவேன்னு சொல்லி பேசினார். கடைசியில் அவர் கட்சிக்காரர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது நிரூபணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் உண்மையாலே அந்த நம்பர் நம்ம லஞ்சம் வாங்கியிருந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் அவர் நீக்கப்படுவார். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்திலிருந்து அவருக்கான தக்க தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி நடக்கும்போது அதையும் நான் வீடியோ போடுறேன். பட் இந்த இடத்துல பல பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறாங்களே, விஜய் விஜய் முதலமைச்சரான ஊழல் ஒழிச்சிருனாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே. இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். முதல்வர் பதவியில் இருக்கும் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி முதல்வர் பதவியில் இருந்த ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரண்ட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களாகவே இருந்தாலும் சரி, லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். யார் நினச்சா இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோஸ். நம்ம நம்பீஸ் என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்புறமா அந்த ஹை பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை அதிரடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாருமே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நேற்று அருண் ஐபிஎஸ் அவரை வந்து மாற்றினதாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க வீட்டில் ரைடு போகிறதா வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மத்திய அரசுலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதை போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பெரம்பூருக்கு அவர் விசிட் போகும்போது, பெரம்பூருக்கு விசிட் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உமாநாத் ஐஏஎஸ் அப்படின்றவர்கிட்ட சாயந்தரம் பூங்கொத்து வாங்குறாரு. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி வந்து காத்திருப்போர் பட்டியலில் தள்ளப்படுது. ஸோ இப்போ தனியாளாக ஒருத்தர் வந்து முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் சொன்னார்ல ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜில் பதவி இருக்கும்போது, இங்கே பவர் சென்டர் அப்படின்றது நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு. இந்த பவர் சென்டரை இன்றைக்கி வந்து உறுதிப்படுத்துகிறார். அதற்கான பல நடவடிக்கையில் இனி தன்னிச்சையாக சுயமாக முடிவு எடுத்து செய்கிறார் அப்படின்றது இன்றைக்கி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 மாத காலங்களாக கட்சியை கட்டமைக்கணும், கட்சியில் வந்து பல அழுத்தங்கள் இருக்குது. இவங்க போச்சுன்னா ஆட்சி போயிடும், அவங்க போச்சுன்னா ஆட்சி போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த அழுத்தத்துக்கு நம்ம அடிபணிஞ்சோம்னா நம்மளால் ஒழுங்காக அரசாங்கத்தை நடத்த முடியாது. மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, நம்ம நினைச்சது செய்வோம், நாளைக்கே ஆட்சிகள் இதாக போட பார்த்துக்கலாம், நான் வந்து திருப்பி நிற்பேன், மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கை மக்கள் மேலே அவர் வச்சுருக்கிறனால இன்றைக்கி அதிரடியாக பல திட்டங்களை செஞ்சிட்ருக்காரு. அப்படி ஒரு விஷயமாக தான் லஞ்சம் கேட்பவர்கள் மீது புகார் அளிக்கிறதுக்கான எண்களையும் வாட்ஸ்அப் எண்களையும் கொடுத்துருக்காரு. அதையும் இந்த சைடில் போடுறேன். பட் இந்த நம்பர்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மக்களாகிய நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்றத நான் அந்த வீடியோவில் தெளிவாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனேன். இந்த வாட்ஸ்அப்புக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை வரல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போடுறேன். முதல்வர் அவர்கள் இதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம நம்பர் கொடுக்கறது மட்டும் இல்லை, தமிழக அரசில் வந்து இதற்கு முன்னாடியும் பல திட்டங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க, ஆனால் அந்த நம்பர் வேலை செய்யாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் உங்கள் ஆட்சியில் இந்த நம்பர் வேலை செய்யணும். இவங்க நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா அதற்கான ஒரு பதில் ரிப்ளையாவது வரணும். ஒரு பேசிக்காக பிஸ்னஸ் பிளானில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு மெசேஜ் போட்டோம்னா தேங்க்ஸ் நோட்னாவது பின்னாடி வரும். நான் இன்றைக்கி அனுப்பின இந்த மெசேஜுக்கு இப்போ வரைக்குமே எனக்கு எந்த மெசேஜுமே ரிப்ளை எதுவுமே வரல அப்படின்றத இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த நம்பர் சரியாக இயங்குதா இல்லையான்றதை அரசாங்கம் முடிவு பண்ணட்டும். சரி, இப்போ இந்த லஞ்சம் மேட்ருக்கு வருவோம். நான் சொன்னேன், நீ சொன்னப்பா, மினிஸ்டர் நினைச்சாலும் பிரதமர் நினைச்சாலும் முடியாது, முதல்வர் நினைச்சாலும் முடியாது, அப்போ யார் நினைச்சாதான் அந்த லஞ்சத்தை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நினைச்சா மட்டும்தான் தடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரமணா படம் எடுத்துங்க. என்னது, ரமணா படத்தில் வந்து
விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்வார், லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதற்கு எக்ஸ்ட்ரீமாக யார் நம்பர் 1ல் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை ஒன்று கொடுப்பாரு. அதனால பயத்தில் நம்பர் 1 இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாதுன்றனாலே லஞ்சம் வாங்குறது குறைச்சி லஞ்சம் ஒரு கட்டத்தில் வாங்காமல் லெவலுக்கு போயிடுவாங்க. விச் மீன்ஸ் என்ன, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க மக்கள், ஆனாலும் வாங்காமல் அந்த அரசு அதிகாரிகள் பயந்துக்கிட்டு வாங்காமல் அந்த படத்தில் வாங்க மாட்டாங்க. இது கான்செப்ட். ஆனால் அதே லஞ்சத்தை வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க வில்லன், அதே பயத்தை உண்டு பண்ணுவான். என்ன உண்டு பண்ணுவான், யார் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்கள யார் நம்பர் 1 இருக்காங்களோ அவங்கள தூக்கி போடுறான் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணுவான். ஸோ இங்கே இதுதான் கான்ட்ராடிக்டரி. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அரசு அதிகாரிகள் நினச்சா கூட ஒரு கட்டத்தில் பயந்துக்கிட்டு, ஏன்னா அவங்க வேலை போயிடும், ஏன்னா அதோட அவங்க வந்து அந்த அரசு வேலைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இந்த லஞ்சம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம வாங்கினோம்னா நமக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு வர வேண்டிய பென்ஷன் இன்சூரன்ஸ் எதுவுமே வராது அப்படின்ற பயத்தில் வாங்க வேண்டாம்னு நினச்சா கூட அவர்களை வாங்க வைப்பது யார், நம்மளை போன்ற நபர்கள். நம்மளை போன்ற நபர்கள்னா போரில், அதாவது எப்படி சொல்கிறது, அடிமட்டத்தில் இருக்க நபர்களா இல்லை மிடில் கிளாஸில் இருக்கவங்களா, இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இங்கே பல தொழில் செய்கிறவங்க, பல பணங்களை முதலீடு வேறு வேறு விஷயத்தில் போட்டவங்க. அப்போ இவங்களுக்கு அவங்களுடைய வேலை நடக்கணும், காரியம் நடக்கணும் அப்படின்னா, வேகமாக நடக்கணும் அப்படின்னா, அதை வந்து நடத்திக்கிறதுக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள லஞ்சம் வாங்க சொல்லி ஆசை காட்டுறது. புரியுதுங்களா, ஆசை காட்டுறது. இந்த ஆசையில் மயங்கி தான் நிறைய பேர் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது வெறும் ஆசை காட்டுறதுனால மட்டும்தான் இது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அரசியல் அப்படின்றது சேவை அப்படின்ற அந்த மனப்பான்மையில் கிடையாது. அரசியல் அப்படின்றது, அரசியலுக்குள்ளே ஒருத்தவங்க இறங்குனாங்கன்னு அப்படின்னா அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இறங்குற ஒரு கூடாரமாக கடந்த 75 வருடங்களாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்வாதிகள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அரசியல்வாதிகளும் அரசியலும் இப்படித்தான் இயங்குது. எப்படி 75 வருஷமாக லஞ்சம் வாங்கி 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 லஞ்சம் கொடுத்து ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கமாக எப்பயுமே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்குள்ளேயே அந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் ஊறி போய் கிடக்குது. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா டக்குன்னு அந்த இடத்துல அந்த சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து தப்பிக்கலாமா அப்படின்னு தான் பார்ப்போம். நம்ம பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பைக்கில் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவோம், ஏதாவது 100 ரூபா 50 ரூபா இல்லை 200 ரூபா கொடுத்து சார் விட்டுருங்க சார்னு கெஞ்சி போகிறோமா. அப்போ அந்த இடத்துல யார் குற்றவாளி, லஞ்சம் வாங்குற போலீஸ்காரர் குற்றவாளியா இல்லை லஞ்சம் கொடுக்குற நாம குற்றவாளியா? ஏன்னா நம்ம தப்பிச்சுக்கணும்னு லஞ்சம் கொடுக்குறோம் 200 ரூபா. ஆனால் அவர் உண்மையான போலீஸ்காரியாக இருந்தாருன்னா பில்லு போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா காசுலாம் வேண்டாம் வச்சு ஏதோ பில்லு போட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பில்லு போடாமல் வர்ற காசு ஏன்டா விடுவானேன்னு சொல்லி வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 50 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா 50 பேர் கெட்டவங்க இருக்கிறாங்க. 50 பேர் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் 50 பேர் லஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ இதை யார் தடுக்க முடியும்? இதை மக்களாகிய நாம தான் இதை தடுக்கணும். அதுக்கு தான் முதல்வர் வந்து அன்னைக்கு கரூரில் பேசும்போது என்ன சொன்னார், லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுப்போ. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, ஒரு லஞ்சத்தை அரசு அதிகாரிகள் முழுசாக அவங்க வாங்க வேண்டான்னு தவிர்த்தால் மட்டும்தான் லஞ்சம் ஒழியும். இல்லாமல் கொல்லாமல் தெரியாமல் வாங்கணும்னு நினச்சா அது நடக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்னதான் முதல்வராக இருந்தாலுமே, அவர் கையில் எல்லா அதிகாரமே இருந்தாலுமே, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அது யார் மானிட்டர் பண்ண முடியும்? மக்களாகிய நாம தான். மக்களாகிய நாம் என்ன பண்ணுவோம், அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க லஞ்சம் கேட்குறாங்கன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் அவர் என்ன சொன்னார், லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் கவர்மெண்ட்டு, என் மகன் கவர்மெண்ட்டு, என் நண்பன் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, அட்லீஸ்ட் மக்களாகிய முதல்ல மாறணும். நீங்கள் மாறுங்க மக்களே அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறார். ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய இடத்தில் நான் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் செய்யும் தவறுகளை நான் கண்டறிந்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். நான் பார்க்கல, என் காதுக்கு வரல, என் கவனத்துக்கு வரல அப்படின்னா நான் எப்படி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ அந்த நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்போ உங்ககிட்ட அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். அதற்கான சரியான ஆதாரத்தோட என்ன அணுகுங்கள். என்ன அணுகு மீன்ஸ் அவரை டைரெக்டாக போய் அணுக முடியாது. இதை ஒரு ரீல்ஸாக போடுங்க, ஒரு எப்படி சொல்கிறது, வேறு மெயில் அனுப்புங்க, இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ற விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார். அப்போ இங்கே யார் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும்? ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது
மக்களாகிய நாம் லஞ்சம் கொடுக்காம இருந்தோம்னா அவங்க லஞ்சம் வாங்க முடியும். சரி, நம்ம கொடுக்காம இருக்கோம்பா, பட் இப்போ அவங்க கேட்குறாங்க. ஆனால் கேட்கும்போது நீ சொல்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்துலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அதற்கான நடவடிக்கை உடனே எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, என் வேலை தடைப்படுது, எனக்கு ஒரு சில வேலை முடியணும்னா அது நடக்காது. ஆனால் அதே இடத்துல இன்னொருத்தன் வந்து நைஸாக காசை கொடுத்து அந்த வேலையை நடத்திக்கிறானே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நானே இழுச்சாவேனா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்ல. அப்போ இந்த இடத்துல லஞ்சம் ஏன் வாங்குறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். லஞ்சம் கொழுத்து போய் சம்பாரிச்சு இருக்கிறவங்களும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு டயத்தில் சம்பாரிச்சுக்கிட்டா தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கவங்களும் வாங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு அரசு அதிகாரிகளோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு மினிஸ்டரோ, இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்த நபர்கள் லஞ்சம் வாங்கினால் அது மிக 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 தவறு, கடுமையான தவறு. அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு மாசான சம்பளம், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி, புரியுதுங்களா? ஒரு 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 பதவிக்கு கார் கொடுப்பாங்க, அதுக்கு ஆள் கொடுப்பாங்க, எல்லா செலவையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கும், இவ்வளவும் இருக்குது, மாத சம்பளம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ வந்து லஞ்சம் கேட்ட அப்படின்னா, லஞ்சம் வாங்கின அப்படின்னா அது தவறு. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் ஒரு பையன், இவர் என்ன ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், இல்லை ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அது இந்த கட்சியில் எந்த கட்சி வேணா இருக்கட்டும். இப்போ இந்த பையன் வாங்கிறதுக்கு என்ன ரீசன், எந்த மனநிலைமையில் வாங்கியிருப்பான்? சுற்றி பார்த்தீங்கன்னா தலைவர் படம் தான் இருக்குது, எங்கிட்ட பார்த்தாலும் தலைவர் படம் இருக்குது. இவர் வாங்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. திருப்பி நான் தான் சொல்கிறேன், இந்த மேட்ரு உண்மையாலுமே ஒரு லஞ்சம் வாங்கினதா இல்லை வேறு எதுவுமா நமக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ வச்சு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்போ இந்த பையனுக்கு உண்மையாலுமே தளபதி மேலே பாசம் நடந்திருக்கும், அவருக்காக வந்து வேலை செஞ்சுருப்பான். ஆனாலும் இவ்வளோ சொல்லியும் ஏன் அந்த இடத்துக்கு அவன் தள்ளப்படணும், ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் அப்படின்றது 5 வருஷம்தான். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்களாகிய நாம முடிவு பண்ணுறது தான் அடுத்த அரசாங்கம். அது என்னவா அரசாங்கம்னு இருக்கலாம், கரெக்டாக? இப்போ இந்த 5 வருஷத்தில் மாற போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசு அதிகாரிகளாக இல்லை, அவங்களுக்கு வேலை கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்கும். இடமாற்றம் வேணால் நடக்கும், ஆனால் வேலையில் அப்படியே இருக்கும். ஆனால் மாற போகிறது கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் மாறும்போது இந்த கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் நிறையா அவங்க இந்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு நிறையா சேவைகளும் செஞ்சுருப்பாங்க, பணமும் சம்பாரிச்சிருப்பாங்க, பேரும் சம்பாரிச்சிருப்பாங்க, புகழும் சம்பாரிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அவர்களை ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம், மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்தெடுக்காமல் போகலாம். ஆனால் அவர்களுக்கான மரியாதை, அங்கீகாரம் அப்படின்றது குறையாது. அப்போ அந்த ஒரு அங்கீகாரம், அந்த மரியாதையை வைத்து அவர்கள் வந்து வேறு தொழில் செய்யலாம், இல்லை வேறு வேலை பார்க்கலாம், இல்லை அடுத்த அரசியல் கட்சியிலே மூவ் பண்ணி போகலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர்களுக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தடைபட போகிறதில்லை. ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படின்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டகரி, இவங்க தான் இங்கே சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஆர்வமாக கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு நிலையான வருமானம் இருக்காது. அவங்க வேலையும் பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதே டயத்தில் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணணும். கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டால் அவங்க எதுவும் கேட்க போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஆத்மார்த்தம் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று, மேபி உள்ளுக்குள்ள ஒரு ஆசையும் இருக்குது, இன்றைக்கி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நாளைக்கு நமக்கு ஒரு பதவி கிடைக்காதா, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல வரமாட்டோமா அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலையுமே இருக்கும். அது தவறானு கேட்டீங்கன்னா தவறு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணத்திலும் இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்சியில் இல்லை அப்படின்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாருன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு 5 வருஷம் டைமு, இதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சுப்போம், நம்ம இங்கே உட்காந்து வாங்குறது அங்கே இருக்கிறதா பார்க்க போகிறாரா அப்படின்ற ஒரு மனநிலைமை. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி அந்த நபர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குன்னே சில பண முதலைகள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி உனக்கு வந்து இப்போ தான் கோல்டன் டேஸு, ஏன்னா 5 வருஷம் உங்கள் ஆட்சி இருக்குது, நீ இது உனக்கு வந்து சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ கட்சிக்காக மாடாக உழைக்கிற, உனக்கு எல்லாம் உனக்கு வந்து கட்சி வந்து எல்லாம் செய்தான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் யார் யாருக்கோ பதவி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உனக்கு என்ன, நீ ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி, அப்போ உனக்கு இதில் என்ன கிடைச்சிட போகுது? ஆனால் இந்த டயத்தில் நீ சம்பாரிச்சிக்கிட்டீங்கன்னா பாரு வசதி, உனக்கு வந்து குடும்பம் குட்டின்னு இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும், பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய ஏழ்மையை, அவனுடைய சூழ்நிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறதும் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு எப்படியான ஒரு ஈகோ சிஸ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நீ வாங்கவே வேண்டான்னு நினச்சாலும் உன்னை வாங்க சொல்லி வந்து துன்புறுத்துவாங்க. ஏன்னா நீ அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த காய் நகரும், அவனுக்கு அந்த வேலை நடக்கும்னு தெரியும். நீ வாங்கவே மாட்டேன்னு சொன்னாலும் அங்கே வேலை நடக்கலைனாலும் பிரச்சனை தான்.
உனக்கு தான் நஷ்டம். ஸோ அப்போ இங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி ஒன்று வரலாம். அப்படி பார்த்தா தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழிதான் இருக்க வேண்டும், அவர்கள் மட்டும் எப்படி மாறலாம் அப்படின்னு. தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி தான் இருக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எப்படி சொல்கிறது சாமானிய மக்கள், ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு சாமானிய எளிய மக்கள் தான். எல்லாருமே ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்த பல பேர் தான் இன்றைக்கி அந்த அடிப்படை தொண்டர்களாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாருமே எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுவாங்க? இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ உங்கள் தலைவர் வந்து க்ளீனாக இருக்கணும், லஞ்சம் இவ்வளோ வாங்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர்கிட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குப்பா, அவர்கிட்ட பணமெல்லாம் இருக்குது, அவர் இந்த அரசியல் விட்டு போனாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் போடுவாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுடைய மைண்டுக்குள்ளே என்ன ஆகும்னா மேனிப்புலேட் பண்ணும். அவன் நல்லவனாகவே இருக்கணும்னு நினச்சாலும் அவனை மேனிப்புலேட் பண்ணுது. இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை. யாருக்கு பணம் தேவையில்லை? எல்லாருக்குமே பணம் தேவை. பணம் இருந்தால் தாங்க நீ அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும். உங்களால் பணம் இல்லைன்னா உங்களால் சிந்திக்கவே முடியாது, உங்களால் மூளையை வேலை செய்யாது. நானும் அந்த மாதிரி சூழ்நிலையில் பல வாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். முந்தா நேற்றுலாம் அது மாதிரி சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தேன். புரியாது உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த சூழ்நிலை, ஒருவேளை அவன் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அவன் பிரச்சனையாக இருக்கலாம், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும், யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், பெரிய ஆப்ரேஷன் வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் பணம் இருக்காது. கட்சி செய்யுமானா கட்சி செய்யாது, மற்ற நிர்வாகிகள் யாராவது செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ என்ன ஆகுது? அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வழியை அவங்க செய்வாங்க. அப்போ இங்கே ஒவ்வொருத்தரையும் சூழ்நிலைகளை அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து லஞ்சம் வாங்க வைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. தன்னுடைய அதிகாரம் என்னன்றதை தெரிஞ்சு அதை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. வேற வழியே இல்லை, நமக்கு இந்த டயத்தில் சம்பாரிச்சிட்டா தான் உண்டு அப்படின்னு லஞ்சம் வாங்கி தன்னை செட்டில் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம் தான். அப்போ இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழிக்கவே முடியாது. 100% இந்த உலகத்தில் எங்கேயுமே லஞ்சம் அப்படின்றது ஒன்று ஒழிக்கவே முடியாது, ஒழிக்கவும் படலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க நான் சொல்கிறேன். நான் இங்கே இருக்க இந்த நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. ஆனால் என்ன, நம்ம விஜயகாந்த் சொன்ன மாதிரி செய்கிற வேலைக்கு லஞ்சம் வாங்குறது இல்லை, அதை மீறதுக்கு லஞ்சம் வாங்குறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? இங்கே கூட இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 ஸ்ட்ராங். இந்த பணப்பரிமாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இன்னமும் கையில் வந்து பணப்பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது மூலியமாக தலைவர் வந்து சொன்னார்ல, ஏஐ டெக்னாலஜி மூலிமா எல்லாருக்குமே ஒரு கார்டு கொடுப்போம், அந்த கார்டில் தான் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம், ஆன்லைன்லேயே உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. அதை வெகு விரைவில் இம்ப்ளிமெண்ட் செய்வது மூலியமாக அதுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நிலையில் இருக்காங்க, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவர்கள் என்ன சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வருமானம் போதுமா போதலையா அப்படின்றத முதல்வராக இருக்கக்கூடிய அவர்கள் தலைவராக மாறி, கட்சியோட தலைவராக மாறி அந்த விஷயத்திலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் செய்து அந்த நபர்களுக்கு தேவையான தகுதியான விஷயங்களை செய்து கொடுப்பது மூலமாக இந்த மாதிரி லஞ்சம் அப்படின்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும். இப்போ அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறது தவிர்க்கிறதுனா நான் சொன்ன இந்த டெக்னாலஜி மூலிமா நான் இங்கேருந்து ஆன்லைன்லேருந்து இதை பண்ண முடியும், இதுக்கு இதுதான் பேமெண்ட்டு, ஆன்லைன் டெபிட் கார்டில் கிரெடிட் கார்டில் பே பண்ணுங்கன்னா நான் வாட்டி பே பண்ணிவிட முடிச்சு. இப்போ நான் அவனை போய் பார்க்க வேண்டாம், அவன்கிட்ட பேச வேண்டாம், அவன் லஞ்சம் கேட்க வேண்டாம், நான் அவன்கிட்ட கொடுக்க வேண்டாம். கரெக்டாக இல்லையா? இந்த டெக்னாலஜியை கொண்டு வரணும், வெகு சீக்கிரமாக கொண்டு வரணும், அதற்கான முன்னேற்பாடை செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த லஞ்சத்தை குறைக்க முடியும். ஃபோன் பண்ணுறது மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு நம்மளோட டீட்டெயிலை யாராவது எடுத்து வச்சு இந்த ஆட்சி நாளைக்கு போய் வேற ஆட்சி வந்துச்சுன்னா அந்த டயத்தில் நம்மளை வச்சு செய்ய மாட்டாங்களா அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ என்னன்னா இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே ஆல்ரெடி நமக்குள்ளே பூத்திட்டாங்க. யார்? இந்த அரசியல்வாதிகள்லாம், முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்காக வேலை பார்த்த காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து. அப்போ இந்த பயத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர்ப்போம். அதற்கு பதிலாக இந்த நான் சொன்ன இந்த டிஜிட்டலைஸ் செய்கிறது மூலிமா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்கப்படும். ஒன்று.
ரெண்டாவது, டிவிகேவோட கட்சி நிர்வாகிகள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களை கண்டறிந்து மாவட்ட செயலாளர் மூலிமா இல்லை எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்கெல்லாம் கண்டறிந்து அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டு அதற்கான தேவைகளை தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். இதை செய்கிறது மூலிமா லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறையும். மற்றபடி இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், மக்களாகிய நாம முழுசாக மனசு வைக்காம லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. அவன் லஞ்சம் கேட்குறானா, நான் நேர்மையாக எனக்கிட்ட நின்று சண்டை போடணும், லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கிக்கிறானா, அதையும் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதையும் சகிச்சுக்கிட்டு நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தனக்குத்தானே நான் நேர்மையாக இருக்கேன் முடிவு பண்ணி இருந்தாலே ஒழிய இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருனாலையும் ஒழிக்க முடியாது, குறைக்க மட்டுமே முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சியா நடந்த வீடியோவில் டேக் கேர். பை.